எஸ்சிஓ மீட்டிங் கிர்கிஸ்தான்ல சக்சஸ்ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. இதுல ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர், அப்புறம் ஆண்ட்ரே பெல்லோஸ் அவர்கள், அப்புறம் ஈரானோட மிலிட்டரி அஃபீஷியல்ஸோட சைட்லைன் மீட்டிங், தனித்தனி நாடுகளும் மீட் பண்ணிக்குவாங்க. அட் த சேம் டைம் அங்க இருக்கிற டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ்லாம் ஒன்னு கூடி பேசிக்குவாங்க. ஸோ இது போல மிக முக்கியமான ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? இல்ல ஈரானோட டெபுட்டி டிஃபென்ஸ் மினிஸ்டர் ரஷ்யாவை பார்த்து பேசும்போது அந்த மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா, அமெரிக்கா இருக்கிறாங்க இல்லையா, இதுக்கப்புறம் எந்த நாட்டையும் போய் டிக்டேட் பண்ண முடியாது, அந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல அவங்க கிடையாது அப்படிங்கறத தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு வீழ்ச்சியை சந்திச்சுக்கிறாங்க எங்களோட அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஸோ அதனால அவங்களால இதுக்கப்புறம் எந்த நாட்டுக்கிட்டையும் போய் டிக்டேட்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது அவங்களோட டேர்ம்ஸை. அது மட்டும் இல்லாம இந்த உலகமே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா, அப்புறம் ஜியோனிஸ்ட் ரெஜிம், அதாவது இஸ்ரேல சொல்றாங்க. ஸோ இவங்களை வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் ஆஃப் டெரரிசமா தான் பாக்குறாங்க அப்படிங்கிற வழி சொல்லிக்கிறாங்க. இது எஸ்யோல இருக்கக்கூடிய நாடுகள் எந்த அளவுக்கு ஏத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் இது போல விஷயங்கள் அங்க நடந்திருக்கு. ஈரானோட டிஃபென்ஸ் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி தரப்புல இருந்து இது போல செய்திகள் வந்திருக்கு. ஈரானோட டெபுட்டி டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் ஈரான் தான் வந்து பண்ண பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. நாங்க எஸ்சிஓக்கு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது இப்போ எல்லாரும் மீட் பண்ணி பேசுவாங்க இல்லையா, ஸோ அந்த டைம்ல சொன்னாங்க, எஸ்சிஓக்கு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றோம், அமெரிக்காவை நாங்க எப்படி வீழ்த்தணும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றோம், நாங்க அது கடமைப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது போல. டெபுட்டி அஃபீஷியல் யார் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணது அப்படின்னா, ஈரானோட பிரிகேடியர் ஜெனரல் ரெசா தலாய்க் அவர்கள், பேர் கொஞ்சம் கட்டாவில, தலாய்க் நிக் அவர்கள். ஸோ அவர் தான் வந்து பண்ண இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாரு. ஸோ அதில் அவரும் அனௌன்ஸ் பண்ணது என்னன்னா, நாங்கள் ரெடியா இருக்கோம், எங்களோட டிஃபென்ஸ் அச்சீவ்மெண்ட் என்ன நடந்திருக்கு, எங்களோட யுனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அமெரிக்காக்கு எகெயின்ஸ்டா, அமெரிக்கன் அக்ரஷனுக்கு எகெயின்ஸ்டா எப்படி ரெசிஸ்ட் பண்றோங்கிறத எங்களோட நட்பு நாடுகளுக்கு நாங்க சொல்றோம், சொல்லி கொடுக்குறோம். எஸ்சிஓ நாடுகளே, நாங்க உங்களுக்கு சொல்றோம் அமெரிக்காவோட அக்ரஷன் எப்படி தடுக்கிறதுன்றதை சொல்லித்தரோம் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க எஸ்சிஓல. ஸோ அவங்க வெற்றி அப்படிங்கிறத அவங்க அறிவிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க ஈரான் தரப்புல. ஏன்னா அமெரிக்கா இதுக்கப்புறம் அட்டாக் பண்ண பயப்படுறாங்க. ஸோ அதான் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பிளாக்கேட் அப்படிங்கிற இருக்காங்க. இதையும் எத்தனை நாளைக்கு பிளிங்க் பண்ணாம அப்படியே ட்ரம்ப் அவர்கள் மறைச்சு பார்க்க போறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அவரோட அரைவெளியே வந்து பாத்தீங்கன்னா எஸ்சிஓல வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் தலிக் நிக் அவர்கள். ஸோ அவரு வரும்போதே சொல்லியிருக்காரு, வந்த உடனே அவரோட இது அப்படின்னு, இந்த உலகத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ், ஒரு ஹிஸ்டாரிக் டிரான்சிஷன் நடந்துகிட்டு இருக்கு. அது இந்த எஸ்சிஓ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு காம்பஸ். ஏன்னா வாஸ்டான டெரிட்டரிஸ் அப்புறம் பாப்புலேஷன் எஸ்சிஓல இருக்கும், இந்த அமைப்புல இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இருக்கு. ஸோ நம்ம ஃபேரான மல்டி போலாரிட்டி வேர்ல்டோட ஆர்டரை எப்படி பண்ணுவோம், அப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவர் தரப்புன்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ மல்டி போலார் வேர்ல்டுக்கான ஒரு அடிக்கலை வந்து பண்ண ஈரான் வச்சுட்டாங்க சக்சஸ்ஃபுல்லா. அதுக்கப்புறம் மேலே ஏறி போகிறது தான் பாக்கி. ஸோ ஈரான் எஸ்சிஓல மிக பெருமளவுல அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எடுத்து சொல்றதா இருக்கட்டும், அப்புறம் நாடுகளோட ஒருங்கிணைஞ்சு செயல்படுறதா இருக்கட்டும், எஸ்சிஓல அதுக்கான வேலைகள் நடந்திருக்கு. ஸோ நம்ம தரப்புல என்ன மாதிரியான விஷயங்கள் வருதுன்றதை அடுத்தடுத்து பார்க்கலாம். இதுல அமெரிக்காவோட சென்ட் கமாண்ட் இருக்காங்க இல்லையா, அரேபியன் சீல வந்து பாத்தீங்கன்னா 31வது மெரைன் எக்ஸ்பெடிஷனரி யூனிட் வந்து ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற ஒரு கப்பல், ப்ளூ ஸ்டார் 3 அப்படிங்கிற கப்பலை இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்து பாத்தீங்கன்னா போய் தரையிறங்கிருக்காங்க, எல்லாம் வெரிஃபை பண்ணிக்கிறாங்க. ஈரானுக்கு போக மாட்டீங்கல்ல அப்படிங்கள உறுதியும் படுத்திக்கிறாங்க. அது போக இன்னும் கப்பல்கள் எல்லாம் பிடிக்கிறாங்க, எல்லாம் திருப்பி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. பட் இது எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களால செய்ய முடியும், எத்தனை நாளைக்கு செய்ய முடியும் அப்படின்ற கேள்விகள் வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அமெரிக்கா இனி எத்தனை நாளைக்கு அப்படியே பிளிங்க் பண்ணாம பார்க்க போறாங்க அப்படிங்கிறத, அவங்களோட பிளிங்க், அவங்களோட முடிவு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிற மாற்று கட்டல. ஏன் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவ் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸா நடந்துகிட்டு இருக்கு. சூப்பர் டேங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜப்பானோட ஒரு கப்பல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா ஈரான் சொல்லக்கூடிய வழியா பெர்ஷியன் கல்ஃப்ல இருந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா வந்து பாத்தீங்கன்னா வெளியே வர்றதுக்கு பாக்குது. டேங்கர் இடிமியூஸ் மரு அப்படிங்கிற ஒரு கப்பல். இது ஜப்பானுக்கு சொந்தமானது. சூப்பர் டேங்கர்னு சொல்லுவாங்க. 2 மில்லியன் பேரல் ஆயில வந்து பண்ணா சவுதி அரேபியால இருந்து கார்கோவை ஜப்பானுக்கு போகுது. ஏன்னா ஜப்பான் ஆல்ரெடி ரிசர்வ்ஸை யூஸ் பண்ணி முடியக்கூடிய தருவாயில இருக்கும் போது இது போல ஜப்பான் ஒரு முடிவெடுத்து ஈரானுக்கு இணக்கமா போய் நம்ம கப்பம் கட்டிட்டே வண்டி எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற யோசிக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ இந்த சைடு நடக்குது. இதுதான் அமெரிக்காவோட அந்த அழிவுக்கான தொடக்கம் அப்படிங்கிற பலரோட கருத்துக்கள். ஸோ இந்த ஆயில் அப்படிங்கிறதுனால சொல்றேன், இந்த ஆயில் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் மேல தாக்குதல் நடக்குது அப்படிங்கிறது உலகமெங்கும் நடந்துகிட்டு இருக்கு.
ஸோ அதுல இப்போ உக்ரைன் ரஷ்யா அப்படிங்கும்போது இப்போ உக்ரைன் வந்து பண்ணா ரஷ்யாவோட எண்ணெய் கிடங்குகள் துப்சே பகுதியில் வந்து பண்ணா பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. டபுள் டேப் பேக் டு பேக் அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியில பண்றாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஒரு அதாவது தாக்குதல் நடக்குது, அது தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை ரெடி பண்ணும்போது திருப்பி இன்னொரு தாக்குதல், ரெடி பண்ணும்போது இன்னொரு தாக்குதல் அப்படிங்கிறது போல டேப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்து பண்ணா வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு மோசமான விளைவுகளை இந்த உலகத்துக்கு ஏற்படுத்தும். ஆயில் பற்றாக்குறை அப்படிங்கிறதுல மாற்றுக்கட்டுல இதான் நாடுகள் எப்படி அணுக போறாங்க, அதுவும் எஸ்சிஓ நாடுகளா இருக்கட்டும், பிரிக்ஸ் நாடுகளா இருக்கட்டும், எப்படி அணுக போறாங்க, எப்படி நம்ம அரசாங்கம் கையாள போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுல இன்னொரு ஒரு விஷயம், நான் ஈரான் மேல அமெரிக்கா அட்டாக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பதிவே வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். ட்ரம்ப் அவர்களை ஒர்ஸ்ட் பிரசிடென்ட், அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்க வரலாறுல ஹூவர் அப்படின்ற ஒரு அதிபர் இருந்தாரு. அவரை ஒரு அந்த பேரையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட் வேர்ட் மாதிரி மக்கள் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது திட்டுறதுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா ஓ ஹூவர் அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா பேசக்கூடிய வகையில வந்து பண்ண அந்த பேரை யூஸ் பண்ணுவாங்க. இப்ப அதை ட்ரம்ப் அவர்கள் ரீப்ளேஸ் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பண்ண நம்ம சேனல்ல ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்போம். இந்த ஈரான் வார் நடக்கும்போது, இந்த கல்ஃப் வார், 3ஆம் கல்ஃப் வார் நடக்கக்கூடிய தொடக்கத்துல ஃபர்ஸ்ட் பதிவுல வந்து பண்ணா இது போல விஷயங்கள் நம்ம சொல்லியிருப்போம். இப்போ மேற்கு மீடியாக்கள், அதுவும் குறிப்பா அமெரிக்காவோட மீடியாக்களே வந்து பாத்தீங்கன்னா த வெஸ்ட் பிரசிடென்ட் இன் த ஹிஸ்டரி அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்களோட போட்டோ போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் அதிகரிக்கும், ட்ரம்ப் அவர்களோட அதிருப்திகள் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால அதிகரிக்கும் அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம், இது மாறுதா இல்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறது வரக்கூடிய காலங்கள்ல தெளிவா தெரிஞ்சிடும். ஆனா இந்த சமயத்துல ட்ரம்ப் அவர்கள் ஜெர்மனோட சான்சலரான ஃப்ரெட்ரிச் மெர்ச் அவர்களை வந்து பண்ணா பயங்கரமா கோபப்படுத்திருக்கிறார். ஃப்ரெட்ரிச் மெர்ச் அவர்கள் இருக்கார் இல்லையா, ஜெர்மனோட சான்சலர், அவர் நினைக்கிறாரு ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறார். அவருக்கு புரியல, ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருந்ததுன்னா இந்த உலகத்தையே வந்து பண்ணா ஹோஸ்டேஜா வச்சுக்குவாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. அமெரிக்கா வச்சிருக்கிற மாதிரிங்களா, அவங்க ஒரு சில கேள்விகள் அனலிஸ்டுக்குள்ள இருக்கும் இல்லையா, அது ஒரு சைட்ல இருந்தாலும். ஆனா நான் இப்ப செஞ்சுட்டு இருக்கேன் தெரியுமா சில விஷயங்கள் ஈரானுக்கு எகெயின்ஸ்டா, அத எல்லாம் முன்னாடியே செஞ்சிருக்க வேண்டியது, மத்த பிரசிடென்ட்டுக்கு எல்லாம் செஞ்சிருக்க வேண்டியது, எப்பவோ செஞ்சிருக்க வேண்டியது. ஆனா ஏன் ஜெர்மனி இப்போ இப்படி இருக்காங்கன்றது தெரியல. ரொம்ப புவரா இருக்காங்க ஜெர்மனி, எக்கனாமிக்கல் ரீதியாகவும் சரி, மற்றது அதர்வைஸ்லயும் சரி, ரொம்ப புவரா இருக்காங்க ஜெர்மனி அப்படிங்கும்போது அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். ஈரோப்புக்கும் அமெரிக்காவுக்கும் உண்டான அந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற பலரோட கருத்துக்கள். அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட ஆக்டிங் உக்ரைனுக்குன்னு ஒரு அம்பாசிடர் அலோகேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அமெரிக்காவோட அம்பாசிடர் ஜூலி டேவிஸ் அவர்கள். இதுக்கு முன்னாடி வந்து பண்ண ஒரு அம்பாசிடர் இருந்தாங்க, கருத்து வேறுபாடுகள் காரணமாக, ஏகப்பட்ட விஷயங்கள் காரணமாக அவங்க இல்லை. அப்புறம் சும்மா சப்போர்ட்டிங்காக வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிங்னு வச்சிருந்தாங்க. இப்போ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணிட்டாங்களாமா. ஏன்னா ட்ரம்ப் அவர்களுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்பாசிடர்ஸ் தான் வந்து பண்ண பேசிட்டு இருப்பாங்க அமெரிக்கா சார்பா. ஸோ அவங்க வந்து உக்ரைனுக்கான சப்போர்ட்டை கம்மி பண்ண அவங்க கேட்கக்கூடிய விஷயங்கள், உக்ரைனுக்கான விஷயங்கள் எதையுமே நம்மளால செய்ய முடியல, நான் ஏன் இருக்கணும் அப்படிங்கிறது போல இவங்க ரிசைன் பண்றாங்களாமா. இதுக்கு பின்னாடி காரணங்கள் என்ன அப்படின்னா அமெரிக்காவோட ஸ்டாண்டிங்க தெரியுது. இதே போல ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கும் நடந்துச்சு. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்பாசிடர் அலோகேட் பண்ண மாட்டாங்க அமெரிக்க தரப்புல இருந்து. ஏன்னா நமக்கு என்ன வேணும், அமெரிக்காக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத இங்க இருக்கக்கூடிய அந்த தூதரகம் அதிகாரிகள் பேசிக்குவாங்க. அப்படி பேசிக்கும் போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இது போல விஷயங்களாமா அப்படிங்கிற போல அவங்க போய் அமெரிக்கால பேசி, அமெரிக்கால போய் பேசினாதானே கரெக்டா இருக்கும். இடைத்தரகர்கள் போல இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து நடுவில் உட்காந்து பேசி ஒரு மியூச்சுவலான பெனிஃபிட் இருதரப்புல எப்படி பண்ணலான்னு, நான் எந்த அளவு கொடுத்துடலாம், நீங்க எந்த அளவு கொடுத்துடலாம், ரியாலிட்டி என்ன, ஃபேக்ட் என்னன்னு எல்லாத்தையும் பார்த்து பேசக்கூடிய நபர்கள் டிப்ளமேட்ஸ். அந்த டிப்ளமேட்ஸ் ஒரு கட்டத்துல நம்மளுக்கு அசைன் பண்ணாமே இருந்தாங்க. பல்வேறு விஷயங்கள் நடந்தது அந்த டைம்லலாம். லேட்டஸ்டா தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க, அது ஒரு தனி கதை. அதே போல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு இருக்கு அப்படிங்கும்போது அமெரிக்காவோட உதவிகள் உக்ரைனுக்கு போறது இனி ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ ட்ரம்ப் அவர்களோட நிலைப்பாடு அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா மிக பெருமளவுல முடிவுகளை எடுத்துக்கிட்டு இருக்கா. இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல கோல்டு ஸ்டாச்சு வந்து பாத்தீங்கன்னா கோல்ஃப் கிளப் புளோரிடால வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் நிறுவி இருக்கிறார். எல்லா பக்கத்துலயும் தங்க சிலையை நிறுவிடுவாரா அப்படின்ற கேள்விகள். இதெல்லாம் ஏன் சிலைதான்னு, தங்கத்துல இருக்கு, எல்லாம் எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற கேட்டுவாரா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. உண்மையாலுமே தங்கம் தானா இல்ல அது இருக்குமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதே நேரத்துல இன்னொரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல், ஹிஸ்புல்லா
இஸ்ரேல் வழக்கம் போல லெபனான்ல வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு பகுதி கொந்தாரா பகுதியில் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அது டனல்ல வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் நடந்திருக்கு. ஸோ மிக பெரும் வெடி விபத்துகள், மிக பெரும் அளவில் இழப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேல் மேல தாக்குதல்கள், ட்ரோன் தாக்குதல்கள் செய்யறாங்க. இழப்புகள் அங்கேயும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இருதரப்பி சண்டைகள் போயிட்டு தான் இருக்கு. அட் த சேம் டைம் ஆப்பிரிக்கால வந்துட்டோம்னா மிக முக்கியமான ஒரு அப்டேட் அப்படிங்கிறது மாலியோட அந்த ஜேஎன்ஐஎம் அப்புறம் எஃப்எல்ஏவா அவ்வளோ ஒரு அமைப்புகள் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களாம் இணைஞ்சு ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் எடுத்து சில முக்கியமான டவுன்கள் பிடிச்சாங்க இல்லையா. அங்க இருக்கக்கூடிய டிஸ்மேண்டல் செய்யப்பட்ட MI-24 ரக ஹெலிகாப்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கையகப்படுத்தி இருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய மிலிட்டன்ஸ். ஸோ மிலிட்டன்ஸ்னு சில நபர்கள் சொல்லுவாங்க, டெரரிஸ்ட்னு சில நபர்கள் சொல்லுவாங்க. யார் யாருக்கு என்ன வேர்டு வேணுமோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஹெலிகாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு சொந்தமானது. மாலி கொடுத்துக்கிறாங்க 4 வருஷத்துக்கு முன்னாடியே. பட் அதை டிஸ்மேண்டில் பண்ணியிருந்துக்கிறாங்க. இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பைராக்டர் TB2 ட்ரோனை வந்து பார்த்தீங்கன்னா கையகப்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு மிக பெரும் அளவில் பிரேக் த்ரூ. இப்போ இதை ரஷ்யா எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓரளவுக்கான தகவல்கள், மிக முக்கியமான விஷயம், வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். இந்த பதிவை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த பேர் அவங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.